நேச்சுரல் ஃபார்ம் யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சாம்பல் பூசணின்னு சொல்லுவாங்க, வெண்பூசணின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பூசணிக்காய் எடுத்து தோலை சீவி நல்லா காய் சீவரில் சீவி வச்சுருக்கிறேன். அல்வா செய்ய போகிறேன். இதோ பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் 5 ஏலக்காய். நான் 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். எனக்கு ஏலக்காய் வாடை அதிகமாக பிடிக்காது, அதுக்காக. அப்புறம் 10 முந்திரியை எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் காய்ச்சின பால், 1/4 லிட்டர் பால், சுத்தமான நாட்டு மாட்டு பால். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் காஞ்சிடுச்சு. இப்போ நெய் போட்டுக்கலாம் அடுப்பில். இந்த பாருங்க, நமக்கு நெய்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறைய நெய் விட்டால் தான் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா நெய் போட்டாச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் நெய்யை சூடு காட்டியாச்சு. இப்போ முந்திரி பருப்பும் இடித்து வச்ச ஏலக்காயும் கொட்டிடலாம். நம்ம போட்ட முந்திரி பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம சீவி வச்ச வெண்பூசணியை இதோடு சேர்த்து நல்லா கிளறணும், வேக விடணும். இப்போ இதில் வெண்பூசணிக்காய் சீவி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கணும். நீங்கள் வெண்பூசணிக்காய் சீவும் போது நல்லா தண்ணி வரும். அந்த தண்ணியை ஒன்றும் வடிகட்ட வேண்டாம், அப்படியே போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். இது நல்லா இந்த தண்ணிலாம் ட்ரை ஆகும். சிம்லேயே வச்சு நீங்கள் மாட்டுக்கு விட்டுருங்க. அப்பப்போ கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாலை மிக்ஸ் பண்ணி திரும்ப கிளறணும். கிளற அந்த நெய் பிரிஞ்சு வரும். பால் கெட்டியாக அந்த வெண்பூசணியோடு சேரும். சேர்ந்ததுக்கப்புறம் அல்வா ரெடி, நீங்கள் சாப்பிட்லாம். மற்றபடியாக நம்ம காய்ச்சி வச்சுருக்க பால் சொன்னோம்ல, 1/4 லிட்ரு, அந்த பாலை இதில் விட்டுக்கலாம். இந்த பால்லே அது வேகும். நல்ல ஒரு சுவை இருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஊற்றின பால், அந்த காயிலேருந்து வந்த தண்ணி எல்லாமே வடிகட்டி அதுவே வெந்து போச்சு. எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம். இது நாட்டு சர்க்கரை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு தித்திப்பு நல்லா வேணும். இது நாட்டு சர்க்கரைன்றதுனால இனிப்பு நிறையா இருக்கணுன்றதுக்காக நான் அப்படியே போட்டுக்கிறேன். தேவையான அளவு போட்டுக்குவேன், அவ்வளோதான். இப்போ கிளற வேண்டியதான்.